ஆ ரைமிங் மணி பிரதர். என்னை கேட்டார்கள், அவளிடம் என்ன இருக்கிறது என்று. நான் சொன்னேன், வரமாட்டேங்குதுங்க அதுக்கு மேல மெசேஜ். உலகமே அவள் பின்னால இருக்கிறதுங்கிற மாரி குடுத்துருக்கீங்களா? ஓகே. மீனாட்சி சொல்லியிருக்காங்க, நான் எது பேசினாலும் பிரச்சனை வந்துரும்னு பயம். அதனால அமைதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா வாங்க. தேவி அக்காவோட ஒரு கமெண்ட்ஸ். சிஸ்டர் நேத்து போட்டதுல மிகவும் அருமை. இன்று போட்ட கவிதை வரவில்லை. இன்று கவிதை எனக்கு அக்கா தேவி அக்கா என்ன சொல்றீங்க? நேத்து கவிதை வந்து பியூட்டிஃபுல். இன்னைக்கு இன்னைக்கு இனிமே தானே தேவி அக்கா எடுக்கணும். எம்ஆர்கே ஒன்றுமே சொல்லவில்லை என் கவிதை பற்றி. எம்ஆர்கே தம்பி ஏதாவது சொல்லணுமா ரேவதி அக்காவோட கவிதைய? அருமை ரேவதி சிஸ்டர் என்று பதிவிட்டேன். உங்களுக்கு வரவில்லையா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா. கொஞ்சம் மேல வந்து போட்டிருந்தாங்க. நான் போட்ட கவிதை வரலையாம் சிஸ்டர் தேவி சிஸ்டருக்கு. வந்திருக்கு அக்கா. எல்லாத்தையும் நீங்க அதாவது எல்லா ஹைலைட்டையும் நீங்க பாருங்க. அப்பதான் நடுவுல வரும். நான் ஒவ்வொன்னையும் வாட்ச் பண்ணி தான் கேட்டுட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே பொறுமையா நீங்களும் உட்காந்து எல்லா ஹைலைட்டையும் படிச்சு கேட்டீங்கன்னா தான் தெரியும். நடுவுல நடுவுல வரும். எல்லாமே இருக்கு அதுல. பார்த்துட்டேன். வந்திருக்குங்க. எல்லாத்துடைய ஹைலைட்டும் வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. அந்த வானத்திற்கு நிலா அழகு, நீங்கள் பேசினால் இன்னும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் பிரதர் சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சிங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க பிரதர் தொடர்ந்து பேசலாம். ரேவதி சிஸ்டர் சொல்லிருக்காங்க, தேவி சிஸ்டர் நேத்து போட்டேன். அது இன்று தேவி சிஸ்டர் நேத்து போட்டேன். அது இன்று போட்டேன் வரலையா? அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே கவிதை போட்டிருந்தீங்களா இப்போ? தெரியலையே. இப்ப நான் படிச்ச வரைக்கும் எல்லாரும் போட்டதெல்லாம் நான் படிச்சுட்டேன். வரல சிஸ்டர். கமெண்ட்ஸ் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? நெறைய பிரச்சனை இருக்கு தேவி அக்கா. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? லைவ் முடிச்சுட்டு நான் என்னன்னு பார்க்குறேன். நெறைய அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம சரி பண்ணணும் அது எல்லாமே. படிக்கிற வரைக்கும் அப்படியே பாருங்க. சிலதெல்லாம் எனக்கு வரல. அப்போ வந்து அது ஏதோ ஒரு பிரச்சனையில வரலன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்கு கவிதை? நான் சொல்வேன் அது எப்படி வரும்னு தெரியாது. ஓகே மீனாட்சி. ரைமிங் மணி பிரதர் வந்து பாய் சொல்லியிருக்கீங்க. பட் உங்க ஐடியில ஏன் லேடி ஃபோட்டோ இருக்குன்னு தான் தெரியல. நான் வந்து பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பை இல்லைங்க. பிஒய் பை இல்ல. பிஓஒய் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேபி தேவி சிஸ்டரா? தேவி சிஸ்டர் நீங்க சொல்லும் முன்னாடி நான் ரேவதி சிஸ்டர் நீங்கள் சொல்லும் முன்னே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து விட்டேன். ஓகே தேவி அக்கா. வாங்க. பாய் சொல்லியிருக்கீங்க. பாய் பாய் போய் வாங்க. மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய வரவுக்கு. தொடர்ந்து நம்ம கடந்து போகலாம் சேனலுக்கு சப்போர்ட்ஸ் கொடுங்க. மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். ஹாவ் a நைஸ் டே. ரேவதி சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் குடுத்துருக்கீங்க. ரொம்ப வேகமா போதுங்க. அப்பா! என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறுத்தியே படிக்க முடியல. ப்ரோ சொல்லியிருக்காரு. நான் வந்திருக்கிறது கடந்து போகலாம் லைவ்ல இல்ல. கவிதை புத்தக நிலையமான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ப்ரோ நீங்களும் போயட்ரி ட்ரை பண்றீங்களா? ஆம். ஓகே தம்பி, ரைமிங் தம்பி. பாய் பாய் சி யூ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அக்கா. அதுக்கப்புறம் ரைமிங் பிரதர் குடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 முகங்களை நான் கடந்து சென்றாலும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முகமா இருக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? நம்ம பார்க்காம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெறும் வார்த்தைகளால பேசுறோம். குரல் மட்டும் தான் கேட்குது. ஸோ வந்து அந்த குரல் வளம் வந்து மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி